இதற்கிடையில் கர்ணனையும் பீஷ்மரையும் சமாதானப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டார். துரியோதனன் இருவரையும் சமாதானம் செய்ய முயற்சிக்கிறான். அதற்கு பிறகு துரோணாச்சாரியாரிடம் உட்கார்ந்து மந்திர ஆலோசனை செய்தார். பல நாடுகளை தொடர்பு கொண்டு எங்களுடைய படைக்கு நீங்கள் துணையாக வர வேண்டும் என்று கேட்டான். அப்போவே அவன் என்னென்னு முடிவு பண்ணிட்டான்? போர் தான் முடிவு பண்ணிட்டான். எந்த சமாதானமும் இல்லை, ராஜ்யமெல்லாம் கொடுக்க முடியாது, போர் தான் முடிவு பண்ணிட்டான். எல்லாரையும் படைத்துணைக்கு அழைத்தார். அதை போல பாண்டவர்களும் படைத்துணைக்கு ஒவ்வொருவரையாக அழைக்கிறார்கள். இதற்கிடையில் கிருஷ்ணன்ட்ட போய் உதவி கேட்கணும்னு இப்போ அர்ஜுனன் வரப்போகிறார். அதே கிருஷ்ணன்ட்ட உதவி கேட்கணும்னு இப்போ துவாரகையை நோக்கி அஸ்தினாபுரத்திலிருந்து துரியோதனன் வருகிறார். இந்த ரெண்டு பேரும் வருவாங்கங்கிற விஷயம் யாருக்கு தெரியும்? கிருஷ்ணருக்கு தெரியும். கிருஷ்ணர் இப்போ துவாரகையில் அப்படியே பள்ளி கொண்டு படுத்திருக்கிறார். எப்பொழுதுமே அவர் துயில் தானே, அப்படியே தூங்குவது போல் அப்படி என்ன செஞ்சுருக்கிறார், ஒரு பாவனையில் ரொம்ப அழகாக படுத்திருக்கார். இப்போ முதல்ல துரியோதனன் தான் வரப்போகிறான்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆக கண்ணை இறுக மூடிட்டு ஆழ்ந்து தூங்குவது போல் படுத்திருக்கார். இப்போ நேராக துரியோதனன் உள்ளே வந்தான். ஐயோ தூக்கத்தை கலைக்கப்படாது அப்படின்ட்டு அப்படியே கிருஷ்ணனை பார்த்தான். கிருஷ்ணன் தலைமாட்டில் ஒரு ஆசனம் கிடந்தது, அதில் அப்படி கம்பீரமாக உட்காந்தான். கால் பக்கத்தில் ஒரு ஆசனம் கிடக்கு, தலை பக்கத்தில் ஒரு ஆசனம் கிடக்கு, ஒரு பெரிய ஆழாமா. நேராக கிருஷ்ணனுடைய தலைமாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆசனத்தில் உட்கார்ந்தான். சில பேர் ஆணவத்தால் தான் அழியணும்னு விதி இருந்தால் எவந்தெடுத்தாலும் நிற்காது. ஒருவருடைய நடவடிக்கையை வச்சே இவன் யாருன்னு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஜட்ஜ் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, செல்ஃபோனில் வச்சுருப்போம் பாருங்கள் ரிங்டோன், அந்த ரிங்டோனை வச்சே இவன் யாருன்னு நாம் முடிவு பண்ணிடலாம். இவன் கேரக்டர் என்ன, இவனுடைய மனநிலை என்ன, இவன் டேஸ்ட் என்ன, எல்லாம் தெரிஞ்சு போகும். ஒரு செல்ஃபோன் ரிங்டோனை வச்சே என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். வந்தவனுக்கு எவ்வளவு ஆணவம் பாருங்கள், அவர் தலைமாட்டில் தான் நான் உட்காருவேன் அப்படின்னு போய் உட்கார்ந்தான். அப்படியா துரியோதனா, என் தலைமாட்டிலையா உட்காந்துருன்னு தூங்கிக்கிட்டே இருக்கார். மனசுக்குள்ளே நினைக்காரு, என்ன அர்ஜுனனை இன்னும் காணும், ஐயோ அர்ஜுனன் சீக்கிரம் வந்துடட்டும் நினச்சிக்கிட்டே படுத்திருக்காரு. இப்போ அர்ஜுனன் வந்துட்டான். வந்த உடனே அப்பந்தான் முழிப்பு தட்டின மாதிரி டப்புன்னு எந்திரிச்சு வா அர்ஜுனா அப்படின்னார். ஏன்னா வந்தவன் அவர் கால் மாட்டில் உட்கார்ந்தான். அப்போ அவன் கேரக்டரை நம்ம என்ன அழகாக என்ன செய்யலாம், ஜட்ஜ் பண்ணலாம். இவன் என்னன்னா தலைமாட்டில் உனக்கு ஈக்குவல்னா அப்படின்னு உட்கார்ந்துருக்கான். அவன் பாருங்க, கிருஷ்ணா என்றைக்குமே நாங்கள் எல்லாரும் உனக்கு அடிமை தான் அப்படிங்கிற மாதிரி அவன் பாதத்து பக்கத்தில் உட்கார்ந்துருக்கான். இந்த பாதத்தில் உட்கார்ந்த அர்ஜுனனை உட்கார்ந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே கிருஷ்ணர் அப்படியே கண்ணை விழிச்சு வா அர்ஜுனா எப்போ வந்த அப்படின்னார். உடனே தலைமாட்டில் இருந்த துரியோதனன் சொன்னான், அவனுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன் அப்படின்னா. அப்படியா, நான் ஒன்றை கவனிக்கலையே, இப்போ தான் ஒன்றை பார்க்குறேன், நான் முதல்ல அர்ஜுனனை தான் பார்த்தேன் அப்படின்னு. துரியோதனா நீ எப்படி இருக்கன்னு அவனை தழுவி கொண்டார் கிருஷ்ணன். இந்த தழுவுறது சிரிக்கிறது அதெல்லாம் கிருஷ்ணன் நல்லா பண்ணுவான். தழுவி கொண்டு ரெண்டு பேரையும் அமர்த்தினா. என்ன ரெண்டு பேரும் துவாரகை வரைக்கும் வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னா. இவனுக்கு தெரியாத அந்த உலகத்தில் என்னவாது இருக்கா. உடனே துரியோதனன் சொன்னால், போர் வரப்போகிறது, போர்னு முடிவு பண்ணிட்டோம், அதனால் என்னுடைய படைக்கு உன்னை துணையாக அழைக்க வந்தேன். அப்போ இவன் சொன்னான், கிருஷ்ணன் சொன்னான், ஏற்கனவே ஒப்பிலாவியத்தில் தர்மனை சந்திக்கின்ற பொழுதே போர் ஒருவேளை வந்தால் உனக்கு நான் உதவியாக இருப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கேனப்பா. இப்போ நீ ரெண்டாவது வந்தில்ல என்கிட்ட கேட்கிற, இல்லை கிருஷ்ணா எனக்கு ஏதாவது நீ உதவி பண்ணணும், நீ எதுக்குப்பா வந்திருக்கேன்னு கேட்டான் அர்ஜுனனை பார்த்து. நானும் அது சம்பந்தமாக தான் வந்திருக்கேன். சரி, ரெண்டு பேரும் ஒரே காரியத்துக்காக இங்கே வந்திருக்கீங்க, ஆனால் நான் முதல்ல பார்த்தது அர்ஜுனனை தான் பார்த்தேன். அப்போ அர்ஜுனன்ட்ட கேட்ட பிறகு தான் துரியோதனா உன்னுடைய தேவை என்னன்னு நான் கேட்க முடியும். இன்னொன்று, உங்கள் இருவரை விட வயதில் நான் மூத்தவன், உன்னை விட அர்ஜுனன் வயதில் சிறியவன், அதனால் சின்னவர்களுக்கு தான் முதல்ல நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும்,
முதல்ல சின்ன பிள்ளைகளுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு அப்புறம் நான் உன்னுடைய தேவை என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அர்ஜுனா உனக்கு என்ன வேணும்? நான் வேணுமா இல்லை என்னுடைய படை பலம் வேணுமா? உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். என்னுடைய படைகள் முழுவதும் பலம் பொருந்தியது, அந்த படை தான் வேணும்னாலும் நான் உனக்கு தரேன். இல்லை எனக்கு படையெல்லாம் வேண்டாம், என் பக்கத்தில் நீ இருந்தால் போதும் கிருஷ்ணான்னு சொன்னீன்னா நான் உனக்கு துணையாக இருப்பேன் போரில். உனக்கு ரெண்டில் எது வேணும்? அர்ஜுனன் சொன்னா, எனக்கு படைகள் வேண்டாம், எனக்கு நீ துணையாக இருந்தால் போதும்னா. இந்த தலைமாட்டில் உட்கார்ந்துருந்த துரியோதனை இருக்கான் பாருங்க, அப்பா நல்ல வேளை எங்கே நான் படையை கேட்டுருவானோன்னு நினச்சேன், போயும் போய் இந்த கிருஷ்ணனை துணைக்கு கேட்டிருக்கான், நல்லதாக போச்சு, படை முழுதும் அப்போ நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சான். இப்போ துரியோதனனை பார்த்து கேட்டார், துரியோதனா உனக்கு என்னப்பா மீதம் இருக்கிற இதைத்தான் நீ பெற முடியும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னார். அவர் தான் உங்களை துணையாக கேட்டுட்டாரே, நீங்கள் அவருக்கு துணையாகவே இருங்க, இந்த படைகளை பூரா எங்கிட்ட கொடுத்துருங்கண்ணா. ஏன்னா இவன் எதிர்பார்த்து வந்ததே கிருஷ்ணனை கிடையாது, இவன் எதிர்பார்த்து வந்ததே கிருஷ்ணனுடைய அருகில் இருக்கக்கூடிய படை பலத்தை தான். அப்போ நீ எதை எதிர்பார்த்து வந்தான் அப்படிங்கிற விஷயம் பகவானுக்கு தெரியும் இல்லையா? கிருஷ்ணனுக்கு மனசுக்குள்ளே நல்லா தெரியும், அர்ஜுனன் இதைத்தான் எதிர்பார்த்து வந்திருக்கான், துரியோதனன் இதைத்தான் எதிர்பார்த்து வந்திருக்கான். அவரவர்கள் எதிர்பார்த்ததை அவரவர்களுக்கு கொடுத்தான். சரிப்பா நான் இப்போ சொல்கிறேன், நான் பாண்டவர்களுக்கு துணையாக இருப்பேன், என்னுடைய படைகள் துரியோதனாதிகளுக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு துரியோதனன் எழுந்து போனான். போயிட்டு வாரேன்னு கூட சொல்லலை. எவ்வளவு சுயநலம் பாருங்க. அவனிடம் உதவி கேட்டு வந்திருக்கிறான், இப்போ இவன் எதிர்பார்த்த சாதகமான உதவியும் இப்போ கிடச்சி போச்சு. கிருஷ்ணன் எவ்வளவு படைகளை விட வலிமை வாய்ந்தவன் என்பதை உணரத் தவறினா, எப்பொழுதுமே படைகளையே போர்க்கருவிகளையே போரையே நம்புறவன் துரியோதனன். இப்போ அவன் நினச்சதே அவனுக்கு கிடச்சிட்டு, சரி கிருஷ்ணா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகணுமா இல்லையா? சொல்லாமல் அவன் பாட்டுக்கு போயிட்டான். போய் நேராக எங்கே போனான் தெரியுமா? பலராமன்கிட்ட போய் நின்னான். பலராமன்கிட்ட போய் நின்னான். படை முழுவதும் எனக்குத்தான்னு கிருஷ்ணன் சொல்லிட்டார், அதனால் உங்களுடைய படை துணை எனக்கு வேணும் அப்படின்னு கேட்ட உடனே பலராமன் சொன்னார், இங்கே பாரு, கிருஷ்ணன் பாண்டவர்களுக்கு துணையாக இருக்கார், என்னால் கிருஷ்ணனை மீறி எதுவுமே செய்ய முடியாது. இன்னொன்று, எனக்கு நீங்களும் ஒன்று தான், பாண்டவர்களும் ஒன்று தான். நான் யார் பக்கம் நிற்பேன்? எனக்கு ரெண்டு பேரும் ஒன்று. நீ நல்லா கேள்விப்பட்டிருப்ப, ராஜ்யத்தில் பாதியை துரியோதனன் கொடுத்துடணும்னு சொல்லும்போது இத்தனை ஆண்டுகள் அவன் ஆண்டு விட்டான், இனிமேல் அவன்கிட்ட போய் கேட்பது நியாயம் இல்லைன்னு நான் கூட சபையில் பேசியிருக்கேன், உனக்கு சாதகமாக பேசியிருக்கேன். ஆனால் இப்போ போர்னு வரும்போது ஒருத்தருக்கு பாதகமாக இன்னொருத்தருக்கு சாதகமாக என்னால் நடக்க முடியாது. நான் ரெண்டு பேருக்குமே உதவி செய்வதாக இல்லை. காரணம், கிருஷ்ணனை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாது. இப்போ இங்கே அர்ஜுனன் உட்கார்ந்துருக்கான் பாருங்க, அவன்கிட்ட கிருஷ்ணன் கேட்டான், அப்பா படைகள் முழுதும் எனக்கு வேணும்னு அவன் கேட்டுட்டான். முதல் வாய்ப்பு நான் உனக்கு தான் கொடுத்தேன், நீ கூட படைகள் அத்தனையும் எனக்கு வேணும்னு கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன். ஆனால் நீ அப்படி கேட்கலை, கிருஷ்ணன் எனக்கு துணையாக இருந்தால் போதும்னு தான் நீ கேட்ட. இப்போ என்னை உனக்கு நான் துணையாக தந்தேன், அதனால் உனக்கு என்ன பிரயோஜனம், என்னை வச்சு நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டார். அர்ஜுனன் சொன்னான், நீ ஒருத்தன் போதும் எனக்கு, நீ தேர் சாரதியாக எனக்கு இருந்தாய் என்று சொன்னால் இந்த உலகத்தில் என்னால் சாதிக்க முடியாத விஷயம் வேற ஏதாவது இருக்க முடியுமா கிருஷ்ணா? நீ என் தேரிலே வந்து அமர்ந்தாய் என்று சொன்னால் என் கையில் இருக்கக்கூடிய காண்டீபத்திற்கு தனி சக்தி வந்து விடும் அல்லவா? எனக்கு உன்னுடைய படை கருவிகள் எனக்கு வேண்டாம், உன்னுடைய படைகள் எனக்கு வேண்டாம், உன்னுடைய துணை தான் எனக்கு வேணும்னு கேட்டான். எப்பொழுதுமே மனிதன் தெய்வத்தினுடைய துணை தான் வேணும்னு கேட்கணும். இந்த ரெண்டையும் அப்படியே அலசி ஆராய்ந்து லௌகீகத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். வீடு வேணும், வாசல் வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும், கார் வேணும், பங்களா வேணும், பணம் வேணும், பதவி வேணும், அதிகாரம் வேணும், இது ஒரு வர்க்கம்.
இதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. பகவானே உன்னுடைய திருவடி நிழல்தான் வேண்டும் என்று கேட்பவர்கள் இன்னொரு புறம். எது நிரந்தரமானது என்று சொன்னால் இறைவனை அடைவதுதான் நிரந்தரமானது. இறைவனுடைய பாத கமலங்களை பற்றி கொண்டு வாழ்ந்தால் எப்பேற்பட்ட சூழலிலும் கொடுமையான இக்கட்டுகளிலும் இறைவன் ஓடோடி வந்து நம்மை காப்பான் என்பதை பாரதத்திலே கிருஷ்ணன் பல இடங்களிலே நிரூபித்திருக்கிறார். இப்போ இதை சொன்ன உடனே கிருஷ்ணனுக்கு ஒரு பக்தன் நம் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார், அந்த நம்பிக்கைக்கு நாம பாத்திரமாக இருக்கணும்னு நினைச்சான் கடவுள். இப்போ நாம பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான். அப்படியே பூரித்து போனான். வாழ்க்கையில் பாரதம் இந்த மனித குலத்திற்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், அழிந்து போகின்ற பொருட்களிலே ஈடுபாடு வைத்திருக்கக்கூடிய நாம் ஒரு கணம் எனக்கு நீ என் கூட இருந்தா போதும்பா, மித்த எல்லாம் தானா வந்துடும், தானாக வந்து சேர்ந்து விடும். எல்லாவற்றுக்கும் தலைவனாக விளங்கக்கூடிய இறைவன் என்னகத்தே இருந்தான் என்று சொன்னால் என்னால் பெற முடியாதது இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. ஆக நீதான்ப்பா முதன்மை, மற்ற எல்லாம் உன்னை சார்ந்தது தான் என்று மிக அழகாக அர்ஜுனன் வாயிலாக பாரதம் நமக்கு சொல்கிறதே. என்னைக்காவது நாம் இறைவனை நம்பியிருக்கோமா? இறைவனை நம்பியிருக்கோமா? நாம் மேலெழுந்த வாரியாக வழிபாடு செய்கிறோம். நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகத்தோடே வழிபாடு செய்கிறோம். நீ வாழ வச்சாலும் சரி, என்ன தாழ வச்சாலும் சரி, என்ன அழிச்சாலும் சரி, எனக்கு எத்தனை துன்பங்களை கொடுத்தாலும் சரி என்று பிரகலாதனை போல இறைவனை ஒருவன் நாடிவிட்டான் என்று சொன்னால் அந்த இறைவனால் ஒரு நாளும் நாம் கைவிடப்பட மாட்டோம். அதைத்தான் இந்த இடத்திலே பாரதம் அழகாக நமக்கு காட்டியது. இப்போ நேராக புறப்பட்டு அஸ்தினாபுரம் வந்தான். துரியோதனன் அஸ்தினாபுரம் வந்து அவன் தந்தை திருதராஷ்டிரன்ட்ட சொன்னா, கிருஷ்ணனுடைய படையே எனக்கு கிடைத்து விடும், கிருஷ்ணனுடைய படை துணை எனக்கு கிடைத்து விட்டது. புத்தி இல்லாமல் உனக்கு நான் வேணுமா இல்லை படைகள் வேணுமான்னு அவர் கேட்டார். இவனுக்கு தான் முதல் சந்தர்ப்பமும் கொடுத்தாரு. புத்தி இல்லாத அர்ஜுனே, எனக்கு நீ தான் வேணும், உன் படைத்துணை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டான்னு சிரித்தான் திருதராஷ்டிரன் முன்னாடி. அவனும் கூட சேர்ந்து சிரித்தான். எப்பொழுதுமே அறிவினர் சேரல் என்று சொல்வாள் அவ்வை. நல்லவனோடு சவகாசம் இருக்கணும், அறிவுள்ளவன் கூட சவகாசம் இருக்கணும். அறியாமையில் மூழ்கி திளைக்கக்கூடியவங்க கூட சவகாசம் வச்சோம்னா நாமளும் என்னாவோம்? அறியாமையில் தான் சிக்கி தவிப்போம். இதுக்கிடையில் மந்திர தேசத்தினுடைய மன்னன் சல்லியன். இந்த சல்லியன் யாருன்னு ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். மாத்ரியினுடைய சகோதரன். குந்தி மாத்ரி ரெண்டு பேரும் பாண்டுவினுடைய மனைவிகள். அதில் மாத்ரியினுடைய சகோதரன் தான் சல்லியன். மாத்ரிக்கு பிறந்தது யாரு? நகுலனும் சகாதேவனும். அப்போ இந்த நகுலனுக்கும் சகாதேவனுக்கும் சல்லியன் யாரு? தாய் மாமன். இப்போ போர் மூழப் போகிறது. எல்லாரும் படை துணை கேட்கிறார்கள். தர்மன் இப்பொழுது மந்திர தேசத்து மன்னன் சல்லியனுடைய படைத்துணையை கேட்கிறான். படைத்துணையை உங்களுக்கு நான் தருகிறேன், ஏன்னா சொந்த சகோதரியினுடைய பிள்ளைகள் ரெண்டும் அங்கே இருக்கு. கௌரவர்கள் உறவுக்காரர்கள் தான் என்றாலும் தன்னுடைய உடன்பிறந்த சகோதரியினுடைய பிள்ளைகள் யார்? நகுலனோ சகாதேவனோ. அப்போ தர்மன் அழைக்கிறாரே படைத்துணைக்கு, நாம் உடனே புறப்பட்டு போகணும்னு மந்திர தேசத்திலிருந்து சல்லியன் புறப்பட்டு நேராக ஓபிலாவியம் வருகிறார். வருகின்ற வழியெல்லாம் கவனிப்பை பார்த்தீங்கன்னா, அவன் யாரையெல்லாம் அழைத்து கொண்டு வருகிறானோ அத்தனை பேருக்கும் இரவு உறங்குவதற்கு ஏற்பாடு செய்து, உணவுக்கு ஏற்பாடு செய்து, இருப்பிடத்திற்கு ஏற்பாடு செய்து தடபுடலான கவனிப்பு. அப்படியே சல்லியன் குளிர்ந்து போனான். இந்த உவப்பிலாவியம் போய் சேர்றதுக்குள்ள தர்மன் எவ்வளவு பெரிய ஒரு கவனிப்பை ஏற்பாடு செஞ்சிருக்காரு. ஏன்னா தர்மன் தான் இத்தனை விருந்துகளையும் ஏற்பாடு செய்து இவர்களுக்கு சகல வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் என்று சல்லியன் நினைக்கிறான். ஒரு நாள் ஆகாரம் பரிமாறுகின்ற பொழுது கேட்டான், தர்மர் நல்லா இருக்காரா? ஆகா, நாங்கள் அவர் இருக்கக்கூடிய இருப்பிடத்துக்கு தேடி போகிறதுக்குள்ளே எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு உபச்சாரம் நடக்குதே அப்படின்னா.
பரிமாறினவன் சொன்னால் இந்த உபச்சாரமெல்லாம் தர்மனால் நடக்கலை, துரியோதனன் ஏற்பாடு என்று சொன்னான். துரியோதனின் ஏற்பாடுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே துரியோதனன் வந்து நிற்கிறான். சல்லியன், இத்தனை ஏற்பாடுகளையும் நான் தான் செய்தேன். போர் மூழக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த மந்திர தேசத்தினுடைய மன்னனாக விளங்கக்கூடிய உன்னுடைய துணை எனக்கு வேணும், உன்னுடைய படை துணை எனக்கு வேணும்னா. இப்போ இவனுக்கு எவ்வளோ பெரிய தர்ம சங்கடம் பாருங்க. தன்னுடைய சகோதரியினுடைய பிள்ளைகள் நகுலன் சகாதேவன் பாண்டவர்கள். இவன் தர்மன் தான் இப்படி கவனித்து நம்மளை தொடர்ந்து அழைத்து கொண்டு வர சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டு வர்ற வழியெல்லாம் போட்ட சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாச்சு. ஆனால் கவனிச்சவன் பூரா துரியோதனன். இப்போ அவனே நேரடியாக வந்து நின்று எனக்கு நீ படை துணை தர வேண்டும் என்று கேட்கிறாய். என்ன செய்யனே தெரியல அவனுக்கு. அப்படியே மனசு கடந்து போராடுகிறது. வேறு வழி இல்லாமல் அவனுக்கு வாக்கு கொடுக்குறான். ஏன்னா சாப்பிட்டுட்டோமே, இனிமேல் மாற்றி பேச முடியாதே. இப்படி தான் ஒருத்தன் மாற்றி பேச முடியாமல் கிடந்தான். யார்? கர்ணன். துரியோதனன்ட்ட வாங்கி சாப்பிட்டுட்டோமே, இந்த செஞ்சோற்று கடனை தீர்ப்பதற்காக கடைசி வரைக்கும் அதர்மத்து பக்கத்திலே நின்னான். இங்கே சல்லியனால் மறுத்து பேச முடியல. இவ்வளோ தூரம் வாங்கி சாப்பிட்டு இத்தனையும் அனுபவிச்சுட்டு இப்போது முடியாதுன்னு சொன்னால் அது சரியாவா இருக்குது அப்படின்னு இப்போ ரொம்ப கவலைப்பட்டான். கவலைப்பட்டுட்டு சரின்னு வாக்கு கொடுத்துட்டு, நான் உண்மையாகவே தர்மனை சென்று பார்ப்பதற்காகத்தான் மத்திர தேசத்திலேருந்து நான் புறப்பட்டு வந்தேன். இப்போது இடையில் மறித்து உங்களுக்கு நான் ஆதரவு கொடுக்க வேண்டிய நிலை வந்துட்டு, ஆனாலும் இந்த உண்மையை போய் தர்மன்ட்ட சொல்லிட்டு தான் நான் என்னுடைய தேசத்துக்கு போகணும்னா அது உன் இஷ்டம்ட்டான். தான் எனக்கு உறுதுணையாக இருக்கணும்னு அவன்கிட்ட சத்தியம் வாங்கிட்டானே. இனிமேல் எங்கே போனான் என்னன்னு சரி போயிட்டு வான்ட்டான். இப்போ நேராக சல்லியன் புறப்பட்டு தர்மன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்தான், பாண்டவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு. நடந்த விஷயத்தை பூரா சொன்னான். தர்மன் சொன்னார், இந்த படைத்துணைக்கு உன்னை அழைத்தால் எனக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா உன்னை போல ஒரு சாரதி இந்த உலகத்தில் கிடைக்க மாட்டான். தேரிலே நின்று கொண்டு போர் செய்பவனை விட தேர் சாரதி பன்மடங்கு திறமையாளனாக இருப்பான். இந்த தேர் சாரதி தான் தேரில் நின்று போர் செய்பவனுக்கு ஆலோசனை கொடுப்பான். இந்த தேர் சாரதி தான் தேரில் நின்று போர் செய்பவனை வழி நடத்துவான். இந்த தேர் சாரதி சில நேரங்களில் போர் யுக்திகளை கூட கையாள்வதற்கு சொல்லிக் கொடுப்பான். அவ்வளவு சிறந்தவன் நீ, ஒன்று நாங்கள் இழந்துட்டோமே அப்படின்னா எனக்கும் கவலையாக தான் இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை. துரியோதனன் போட்ட சாப்பாடு நிர்பந்தமாக என் முன்னாடி வந்து நின்று என்னிடம் கேட்கின்ற பொழுது என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. அப்போ தர்மன் சொல்வார், ஏன் சல்லியா, இந்த போர்க்களத்தில் நிச்சயமாக கர்ணனுடைய தேர் சாரதியாக உன்னை நிறுத்துவான் துரியோதனன். அப்படி தேர் சாரதியாக நீ இருக்கின்ற பொழுது எதிர் தேர் தட்டிலே இந்த அர்ஜுனன் நிற்பான். இவன் பக்கம் அறம் இருக்கிறது, நியாயம் இருக்கிறது, தர்மம் இருக்கிறது, நீதி நெறிமுறைகள் இருக்கிறது, சகலமும் உனக்கு தெரியும். அர்ஜுனன் மீது இந்த நகுலனும் சகாதேவனும் உயிரே வச்சுருக்காங்கன்னு உனக்கு தெரியும். நானும் பீமனும் இந்த அர்ஜுனன் இல்லை என்று சொன்னால் அடுத்த கணமே மாண்டு போவோம் என்பதும் உனக்கு தெரியும். ஒருவேளை இந்த அர்ஜுனனுக்கு அவர்களால் ஆபத்து வந்தால் உன்னால் என்ன செய்ய இயலும் என்று கேட்டார். நீ தேர் சாரதியாக வருவே, தேர்தட்டில் எதிர் தேர்தட்டில் அர்ஜுனன் நிற்பான். இப்போ அர்ஜுனனுக்கு கர்ணனால் ஆபத்து வந்தால் நீ என்ன செய்வ? இவன் சொன்னா, நான் இப்பொழுது துரியோதனனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், நீ சொல்கிறது மாதிரி எனக்கு தேர் சாரதி பொறுப்பை கொடுத்து அவன் அனுப்புவான். நான் வந்து கொஞ்சம் கூட துரோகம் நினைக்காமல் கௌரவர்களுக்கு சாதகமாக நான் தேர் ஓட்டுவேன். ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அதர்மத்தை கையில் எடுத்து அர்ஜுனனை அழிக்க வேண்டும் என்று எவன் ஒருவன் அந்த கூட்டத்தில் நினைத்தாலும் அதற்கு நான் துணையாக இருக்க மாட்டேன். அர்ஜுனனை கொல்லாமல் நான் காப்பாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தான். இதுதான் சில பேருக்கு தர்ம சங்கடங்கிறது.
இந்த பக்கமும் நிற்க முடியாது, அந்த பக்கமும் நிற்க முடியாது. சொல்லிட்டு சொன்னான்னா ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், ஒன்று மட்டும் என்னால் சொல்ல இயலும். உன்னுடைய பொறுமைக்கும் உன்னுடைய நிதானத்திற்கும் நிச்சயமாக வெற்றி உன்னை வந்து சேரும். ஆனால் என்னதான் நான் துரியோதனன் பக்கம் இருந்தாலும் துரியோதனன் அழிவது உறுதி, அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று சொன்னான். இப்போ நடந்த செய்திகளை எல்லாம் திருதராஷ்டிரனுக்கு துரியோதனன் சொல்கிறார். இப்படி சல்லியனுடைய ஆதரவு கிடைச்சது எனக்கு, கிருஷ்ணன் படைகள் முழுவதையும் எனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்துருக்கிறான். போனால் போது, கிருஷ்ணனை வச்சுட்டு போகிறான் அர்ஜுனன், அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு நடந்த செய்திகளை சொன்ன பிறகு திருதராஷ்டிரன் ஒரு மிகப்பெரிய ஆலோசனையை செய்துவிட்டு மீண்டும் பாண்டவர்கள் வசிக்கக்கூடிய உபப்பிலாவியத்திற்கு சஞ்சயனை தூதாக அனுப்பினார். சஞ்சயனோ இவர்கள் இருவருக்குமே ஆசிரியர், அந்த சபையினுடைய புரோகிதர். இப்போ பாண்டவர்களுக்கும் அவர் நல்லவர், கௌரவர்களுக்கும் அவர் நல்லவர். அந்த சஞ்சயனை கூப்பிட்டு நீ தூதா போகணும்னா, பாரதம் முழுவதும் நீங்கள் படித்தாலும், பாரதம் முழுவதும் கடந்து வருகின்ற பொழுது ஒவ்வொரு இடங்களிலும் திருதராஷ்டிரனுடைய பங்கு இருந்தாலும், இந்த இடத்தை படிக்கும்போது திருதராஷ்டிரனை போல ஒருத்தன் அந்த உலகத்தில் பிறக்கக்கூடாதுன்னு தான் தோணும் படிக்கிறவனுக்கு. ஆரம்பத்திலிருந்து திருதராஷ்டிரன் கடைசி வரைக்கும் கதையினுடைய அம்சத்திலே திருதராஷ்டிரன் வந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் இந்த இடம் இருக்கு பாருங்க, அவன் மேலே கொஞ்சம் நெஞ்சம் இருந்த மரியாதையும் சுத்தமாக போயிடும், சுத்தமாக போயிடும். நிறைய குறைபாடுகள் அவனிடம் இருக்கிறது. உனக்கு உன்னுடைய பிள்ளைகள் தான் முக்கியம், அதில் தப்பு இல்லை. ஆனால் அதுக்காக இன்னொருத்தன் புள்ள அழிஞ்சு போகணுன்னு ஒருத்தன் நினச்சான்னு வைங்க, அது நல்ல பழக்கமாக யோசித்து பாருங்கள். காலம் முழுதும் மகனை கண்டிக்கலை, புத்திர பாசத்தினாலேயே அவனை கெடுத்து குட்டிச்சவராக்கினா. காலம் முழுவதும் கௌரவர்கள் பக்கமே நின்னா. இந்த பாண்டவர்கள் சொந்த தம்பி பிள்ளைகள், தகப்பனை இழந்து நிற்கக்கூடிய பிள்ளைகள். உனக்காவது நீ உயிரோடு இருக்கிற, காந்தாரி உயிரோடு இருக்கிறா, இந்த நூற்றுவர்களும் சௌகரியமாக இருக்கிறாங்க, அதில் வேறு அடுத்தவன் ராஜ்யத்தை வேறு பிடுங்கி வச்சுக்கிட்டு சௌகரியமாக இருக்கான். ஆனால் தம்பி பிள்ளைகள் காட்டில் சீரழிகிறானே நீ கவலைப்பட்டதில்லை. தர்மன் என்ன செய்வானோ, நகலன் என்ன செய்வானோ நீ ஒரு நாள் கூட கவலைப்பட்டதில்லை. இப்படி பல இடங்களில் உன்னுடைய சுயநலம் வெளிப்படுகிறது. ஆனால் இந்த பர்டிகுலர் இடத்த நீங்கள் படிச்சிங்கன்னா திருதராஷ்டிரன் மீது இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் நமக்கு முழுசாக போயிடும். சஞ்சயனை கூப்பிட்டு சொன்னான், நீ பாண்டவர்களிடம் தூதாக சென்று விட்டு வா. இப்போ உலூக முனிவருடைய தூது தோல்வியில் முடிஞ்சது. இப்போ சஞ்சயனிடம் தூதாக செல்லும்படியாக பணிக்கிறான். யார்? திருதராஷ்டிரன். நான் போய் என்ன சொல்லணும்னு கேட்கிறார் சஞ்சயன். ஏன்னா அவர் சஞ்சயனை பொறுத்த வரைக்கும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பொதுவானவர். அவருக்கு எது நியாயம் எது தர்மம்னு தெரியும். இந்த அநியாயக்காரன் கூட இருக்கிற தர்ம சிந்தனை பெற்றவன் இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் ரொம்ப தர்ம சங்கடம். மனசுக்குள்ள அத்தனை தர்மங்கள் இருக்கும், ஆனால் இவன் கூட இருக்கிறனால வெளியே எடுத்து சொல்ல முடியாது, இவனுக்கு கட்டுப்பட்டே ஆகணும். இப்போ துரியோதனன் நீ தூதா போகணும் பாண்டவர்கள் வசம். சரி நான் போகிறேன், அங்கே போய் நான் என்ன பேசணுங்க, நீ போய் சொல்லு, பழையபடியும் ராஜ்யம் வேணும், நாங்கள் அதை ஆள போகிறோம், இப்படியெல்லாம் பாண்டவர்களை கேட்க சொல்லாத. ஆட்சி இத்தனை ஆண்டுகள் என் பிள்ளைகள் கையிலே இருக்குது, கடைசி வரைக்கும் அவர்களே ஆளட்டும். இந்த துரியோதனை என்ன சொன்னாலும் கேட்க போகிறதில்ல, யார் பேச்சையும் மதிக்க போகிறதில்ல, அதனால் கண்டிப்பாக அவன் ராஜ்யத்தை விட்டு கொடுக்க மாட்டான். இப்பொழுது உலூக முனிவருடைய தூது என்ன ஆனது என்று நாம் பார்த்தோம். சஞ்சயனுடைய தூதும் இப்பொழுது எந்த பயனையும் தரவில்லை. சஞ்சயன் அஸ்தினாபுரம் திரும்பிச் சென்றார். இப்பொழுது கிருஷ்ணனை தர்மன் பார்த்து சொன்னான், உலூக முனிவர்
நம்மிடமிருந்து அஸ்தினாபுரத்திற்கு தூது சென்றார். அதில் எந்த பயனும் ஏற்படவில்லை. அஸ்தினாபுரத்திலிருந்து சஞ்சயன் இங்கே நாம் இருக்கக்கூடிய இடத்தை தேடி தூதாக வந்தான். எந்த முடிவும் எட்டப்படவில்லை. இப்பொழுது நாம் என்ன செய்வது? விஷம் ஒரு மனிதனுடைய மனதிலே ஏறிவிட்டது என்று சொன்னால் அந்த விஷத்தை முறிப்பதற்கு ஒரு மருந்து ஒன்று வேண்டும். அந்த மருந்து எது என்று தர்மன் இப்பொழுது கிருஷ்ணனை கேட்டான். இப்போ கிருஷ்ணர் சொன்னார், தர்மா, இப்பொழுது போர் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உடனடியாக செய்யலாம். நிச்சயமாக துரியோதனாதிகள் அந்த போரிலே அழிந்து போவார்கள். ஆனால் இந்த உலகம் ஒருவேளை நம்மை பழிக்கலாம். அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கலாமே, அவர்களுக்கு புத்தி சொல்லியிருக்கலாமே அப்படின்னு 4 பேர் குறை சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கடைசியாக ஒரு முறை நான் அவர்களிடம் தூதாக செல்கிறேன். அதில் சமாதானம் ஏற்பட்டால் நமக்கு மிகவும் நன்மை. சமாதானத்திற்கு கௌரவர்கள் ஒத்துவரவில்லை என்று சொன்னாலும் உலகம் நம்மை பழிக்காது. எத்தனையோ முறை அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தும் கௌரவர்கள் கேட்கவில்லை என்றுதான் இந்த உலகம் சொல்லும். நம்மை பழிக்காது. நான் தூதாக சென்று வருகிறேன். உன்னுடைய மனதில் நீ நினைப்பதை என்னிடம் மறைக்காமல் சொல். நான் அங்கே சென்று கௌரவர்களிடம் சமாதானம் பேசணுமா, இல்லை பாதி ராஜ்யத்தை கொடுன்னு சொல்லி கேட்டு வாங்கி கொண்டு வந்து தரணுமா, இல்லை போற கேட்கணுமா? சமாதானம் வேண்டுமென்றாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ராஜ்யத்தை கொடுக்கிறேன் என்று அவன் சொல்லிவிட்டால் சமாதானம்தான். இல்லை என்று சொன்னால் போரை செய்ய வேண்டியது தானே உன்னுடைய கடமை. உன்னுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்னு கிருஷ்ணர் தர்மனிடம் கேட்டார். தர்மன் சொன்னால், எப்பொழுதுமே என் மனம் போரை நாடியதே இல்லை. அப்படி நாம் போர் செய்தாம் என்று சொன்னால் எத்துணை பெரிய அழிவு வந்து சேரும். தீயவர்கள் மட்டும் அந்த போரிலே அழிவதில்லை, நல்லவர்களும் சேர்ந்து அழிந்து போவார்கள். போர் செய்தோம் என்று சொன்னால் தீயவர்களோடு சேர்ந்து நல்லவர்களும் அழிய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். வயற்பரப்பிலே களைகளை பிடுங்க வேண்டும் என்று நாம் முயற்சிக்கின்ற பொழுது அந்த களையோடு சேர்ந்து நல்ல பயிர்களும் அழிந்துவிடும். இந்த அழிவை ஒருபோது நான் விரும்பலை. அதனால் கிருஷ்ணா, நீ அஸ்தினாபுரத்திற்கு தூது செல். மீண்டும் ஒரு முறை துரியோதனனுக்கு நற்சிந்தனைகளை நீ போதி. நற்சிந்தனைகளை அவனுக்கு எடுத்து சொல்லி சமாதானம் கிடைப்பதற்கு வழி செய். அவர்களிடம் சமாதானம் பேசு. ஒருவேளை சமாதானம் இல்லை, எங்களை இன்னும் பகையாகத்தான் அவர்கள் நினைக்கிறார்கள் என்று உனக்கு தோன்றினால் ராஜ்யத்தை கேளு. ராஜ்யத்தை தர மறுத்தால் ராஜ்யத்தில் பாதியாவது கேளு. அதையும் தர மறுத்தால் 5 ஊரு கேளு. அதையும் தர மறுத்தால் 5 வீடு கேளு. இல்லைன்னா போற கேளு. சமாதான தூதுவனாக போகக்கூடிய நீ ராஜ்யத்தில் பாதிய கேளு, இல்லை 5 ஊரை கேளு, இல்லை 5 வீடை கேளு. எதுக்குமே ஒத்து வரலன்னா போற கேளு. ஏனென்று சொன்னால் போர் என்று முடிவாகிவிட்டால் கௌரவர்களும் பாண்டவர்களும் அழிவது மட்டுமல்ல, பெரிய தந்தை, நாட்டு மக்கள், அப்பாவிகள், நல்லவர்கள், ஆசிரியர்களாக விளங்கக்கூடிய துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், பாட்டனார் பீஷ்மர் எல்லாருக்கும் தானே அழிவு. இந்த சுற்றங்கள் உறவினர்கள் எல்லாம் அழிந்த பிறகு இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று ஆள்வது ஒரு வாழ்வா?
இவர்களையெல்லாம் அழித்துவிட்டு அவர்கள் அழிவின் மேல் எழக்கூடிய சாம்ராஜ்யத்தில் அமர்ந்து ஆட்சி செய்வது ஒரு இழுக்கல்லவா என்று கேட்டார். பீமனுக்கு கோபம் தாங்க முடியல. தர்மன் இப்படி பேசுவதை அவனால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. அவன் சொன்னான், கிருஷ்ணா, துரியோதனுடைய பகையை நினச்சி கூட எனக்கு பயம் இல்லை. ஆனால் அளவுக்கு அதிகமாக இரக்கம் காட்டக்கூடிய இந்த தர்மனை பார்த்தால்தான் எனக்கு பயமாக இருக்கிறது. இவ்வளவு அவமானப்படுத்தினவன்ட்ட சமாதானம் பேசுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பாதி ராஜ்யத்தை கேளு, இல்லை 5 ஊரை கேளு, இல்லை 5 வீட்டையாவது கேளுன்னு சொன்னால், இப்பேற்பட்ட கொடூரன் கொடுக்கக்கூடிய அந்த யாசகமாக கொடுத்த அந்த வீட்டில் வாழ்கிறத விட செத்து போயிடலாம். அதுக்கு எதுக்கு உயிரோடு இருக்கணும்? எதுக்கு உயிரோடு இருக்கணும்? எவ்வளோ ஒரு அவமானம் இது! எந்த தவறுமே நாம் செய்யாமல் அப்படியே தவறு செய்தோம் என்று இந்த உலகம் நினைத்தால் கூட அதற்குரிய பிராயச்சித்தத்தை இத்தனை ஆண்டுகள் வனவாசம் செய்து தீர்த்து விட்டு வந்திருக்கிறோம். அதன் பிறகும் நீ சமாதானம் பேசு, அவன் கொடுக்குற 5 வீட்டை வாங்கிட்டு உட்காருன்னு சொன்னா, இதை விட கேவலம் உலகத்தில் என்ன இருக்குது? அப்படின்னா நாங்கள்லாம் செய்த சபதம் என்னாவது? துச்சாதனை நான் அழிப்பேன், துரியோதனை நான் அழிப்பேன், அவன் துடையை நான் என்னுடைய கதாயுதம் கொண்டு நான் பிழப்பேன் என்று செய்த சபதம் என்னாவது? திரௌபதி செய்த சபதம் என்னாவது? அர்ஜுனுடைய கையில் இருக்கக்கூடிய காண்டிபத்துக்கு என்ன மரியாதை இருக்கிறது? என்னுடைய கையில் இருக்கக்கூடிய சத்ருகாசினி என்கின்ற அந்த கதாயுதத்திற்கு என்ன மரியாதையும் தகுதியும் இருக்கிறது? தர்மன் பேசுவது ஒரு பேச்சா? நீ தூதே போக வேண்டாம், என்ன அனுப்பு. அஸ்தினாபுரத்துக்கு என்ன அனுப்பு. என்னுடைய கதாயுதத்தால் அத்துணை பேரையும் நான் அழித்து விட்டு வருகிறேன் என்று சொன்னான் பீமன். அவன் அப்படியே சமாதானப்படுத்தி கிருஷ்ணர் உட்கார வச்சார். உட்கார்ப்பா, கோவப்படாது. அர்ஜுனா, நீ என்னப்பா நினைக்கிற? ஓ மனசில் என்ன எண்ணம் இருக்குன்னு கேட்டார். அர்ஜுனன் சொன்னா, என் அண்ணன் தர்மன் பேசுவது சரியில்லை கிருஷ்ணா, சரியில்லை. எத்தனை பிழைகளை பொறுப்பது? சூழ்ச்சியால் நம்முடைய ராஜ்யம் முழுவதையும் கவர்ந்தானே, அந்த பிழையை பொறுப்பதா? சபையிலே ஒரு பெண் என்று கூட பார்க்காமல் அந்த பெண்ணை மிகவும் மோசமாக நடத்தினானே. என் மனைவி என்பதற்காக சொல்லவில்லை, எந்த பெண்ணுக்குமே அப்படி ஒரு நிலை ஏற்படக்கூடாது. துரியோதனாதிகள் வஸ்திர பங்கம் செய்தார்களே, யாருக்கு? திரௌபதிக்கு. அந்த பிழையை பொறுப்பதா? எத்தனை பிழையை பொறுப்பது? அவர்கள் காலம் முழுவதும் பிழை செய்து கொண்டே இருப்பார்கள். அதை பொறுத்து கொண்டு ஒதுங்கி போவதே நம்முடைய வேலை என்றால் என் கையில் இந்த காண்டீபம் எதற்கு? பீமனுடைய கையிலே இந்த கதாயுதம் எதற்கு? நகுலன் சகாதேவன் கையிலே திறமிக்க இந்த போர் வாள்கள் ஆயுதங்கள் எதற்கு? திரௌபதியினுடைய சபதம் நிறைவேறுவது எப்படி என்று அர்ஜுனன் கேள்விக்கு மேல் கேள்வி அனுப்பி, நீ யாரையும் அனுப்ப வேண்டாம், என்னை அனுப்பு, என் காண்டீபத்தால் துரியோதனாதிகளை நான் ஒருவர் விடாமல் கொல்வேன் என்று சொன்னான். சரி, நகுலனை கூப்பிட்டாரப்பா, உன் மனசில் நீ என்னப்பா நினைக்கிறேன்? நகுலன் சொன்னா, கிருஷ்ணா, அறிவுள்ளவங்கிட்ட போய் ஏதாவது பேசலாம், அவனுக்கு கொஞ்சமாவது புரியும். அறிவே இல்லாத நிர்மூடன்ட்ட போய் ஒரு விஷயத்தை பல முறை நீ எடுத்து சொன்னாலும் அவனுக்கு புரிய போகிறதே இல்லை. பல முறை கிழிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி எடுத்து சொல்லியாச்சு. எத்தனையோ பேர் தூது போயாச்சு, எவ்வளவோ பேர் அறிவுரை சொல்லியாச்சு. ஆனால் கேட்கிறானா துரியோதனன்? இல்லை. அந்த நிர்மூடனுக்கு உபதேசம் செய்து நேரத்தை வீணடிப்பதை விட என் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களால் அவர்களை அழித்து விட்டு வா என்று நீ சொன்னால் உன்னை நான் வணங்குவேன். நகுலன் இப்போ சகாதேவனை கூப்பிட்டு கேட்டார், அப்பா என்ன செய்யலாம்? ஓ மனசில் என்ன எண்ணம் இருக்குது? நான் தூது போகலாமா? போய் என்ன பேசணும்?
பேசவா வேணாமா, நீ என்ன நினைக்கிறாய் என்று சகாதேவனிடம் கேட்டார். சகாதேவன் நல்லா சொன்னான், எல்லாரையும் விட அவன் தான் ரொம்ப சிறப்பாக சொன்னான். நீ தூது போனா என்ன, போகாட்டா எனக்கு என்ன, இந்த துரியோதன ராஜ்யத்தை கொடுத்தா என்ன, கொடுக்காட்டா எனக்கு என்ன, இந்த தலைமுடியை விரித்து போட்டுட்டு இனிமே அவனை கொல்லாமல் இந்த தலைமுடியை எடுத்து முடிய மாட்டேன்னு ஒருத்தி நிற்கிறாள் திரௌபதி, அவள் தலைமுடியை முடிஞ்சான்னா முடிக்காட்டா எனக்கு என்னையா, யார் என்ன சொல்லி எது நடக்க போகுது, எல்லாம் நீ நினைக்கிறது தானே இந்த உலகத்தில் நடக்கும். சும்மா எங்கள் நேரத்தை வீணடித்து எதுக்கு கேள்விக்கு மேலே கேள்வி எழுப்புற அப்படின்னு சகாதேவன் கேட்டான். சகாதேவன் சொன்னோன்னு அப்படியே கிருஷ்ணா ஆடி போனான். தர்மன் பேசும்போது கேட்டுக்கிட்டு இருந்தான், பீமன் பேசும்போது கேட்டுக்கிட்டு இருந்தான், அர்ஜுனனும் நகுலனும் பேசும்போது கேட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ சகாதேவன் ஏதோ ஒரு புள்ளி வச்சு பேசுகிறானேன்னு அவனை தோளில் கை போட்டு தனியாக கூட்டிகிட்டு போயிட்டான். என்னப்பா நீ தூதுக்கு போனா போகாட்டா இருங்கிற, அவன் தலைமுடியை விரித்து போட்டான்னா தலைமுடியை கட்டினா எனக்கு என்னன்னு சொல்கிற, நீ என்ன தான் அவன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க, எதனால் நீ இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டாப்புல. கிருஷ்ணா, நீங்கள் எதுக்காக வந்திருக்கங்கிற விஷயம் எனக்கு தெரியும், மற்றவங்ககிட்ட வேணா நீ நாடகம் ஆடலாம், என்கிட்ட இந்த நாடகத்தை நீ அரங்கேற்றாதே. நீ என்ன சிந்தனையோடு இங்கே வருகை தந்திருக்கிறாய் என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். பூமி பாரத்தை தீக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டீன்னா உன்னை யார் தடுக்க முடியும்? அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, நான் போகிறவனுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்ல வேண்டாமா, அந்த போரை நிறுத்தணும்னு நீ நினைக்கிறியா இல்லையா? ஆமாம். அப்போ போரை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னா நான் சொல்கிறத கேட்பியான்னா சகாதேவன் சொல்லு, கேட்குறேன். நீ என்ன செய்ய, முதல்ல அர்ஜுனனை கொன்று, அர்ஜுனனை முதல்ல நீ கொன்று ஆட்சியை தூக்கி கர்ணன் கையில் கொடு. இந்த தலைமுடியை விரித்து போட்டுக்கிட்டு அலைகிறாளே திரௌபதி, அவளை கூப்பிட்டு மொட்டையை போட்டு விடு. நீ உன் காலையும் கையையும் வச்சுக்கிட்டு ஒரு ஓரத்தில் பேசாமல் இரு, போர் வராதுன்னா. போரை தடுக்கணும்னு தானே ஆசைப்படுற, போர் வரக்கூடாதுன்னு தானே ஆசைப்படுற, நீயா போர் வரக்கூடாதுன்னு ஆசைப்படுறவன் அப்படி தானே ஆசைப்படுறதா சொல்கிற. இப்போ நான் சொல்கிற உபாயத்தை செய், அர்ஜுனனை கொன்று ஆட்சியை கொண்டு வந்து கர்ணங்கையில் கொடுத்துரு, பாஞ்சாலி தலையில் உள்ள முடியை பூரா எடுத்துரு, நீ கையையும் காலையும் கட்டிக்கிட்டு ஒரு ஓரமாயிரு, ஒன்றை கையையும் காலையும் கட்டுனா சரியாக வந்துடும்ட்டான். கிருஷ்ணர் பார்த்தாரு, என்ன சகாதேவா நீ சொல்கிற 4 விஷயத்தில் 3 நிறைவேற்றலாம், அர்ஜுனனை கொல்லலாம், கர்ணன் கையில் ஆட்சியை கொடுக்கலாம், திரௌபதியினுடைய தலைமுடி இல்லாமல் செய்யலாம், ஆனால் என்னை நீ கட்டுவது எப்படி என்று கேட்டார். உன்னை நான் கட்டிவிட்டால் என்று சகாதேவன் மறுமொழி சொன்னான். எங்கே என்னை கட்டு பார்க்கலாம் என்று 16,000 உருவங்களை கொண்ட அண்ட சராசரங்களையே பிளந்து செல்லக்கூடிய விஸ்வரூப தரிசனத்தை காட்டினான். இப்படி பார்க்கணும்னாலே பல வருஷம் ஆகும், அப்பேற்பட்ட ஒரு விஸ்வரூப தரிசனம். ஆனால் சகாதேவன் கிருஷ்ணனுடைய கண்களையோ காதுகளையோ மார்பையோ தோழையோ எந்த ஒரு பாகத்தையுமே சிந்திக்கலை, பகவானுடைய பாத கமலங்களை இடையராது சிந்தித்தான். தன்னுடைய அகத்திலே அவனுடைய பாதங்களை தன்னுடைய பக்தியினால் தன்னுடைய அன்பினால் கட்டினான். அப்போ இறைவன் அன்புக்கு கட்டுப்படுபவன், யாராலும் கட்ட முடியாத இறைவனை ஒரு பக்தன் நினைத்தால் அன்பால் கட்ட முடியும் என்பதற்கு இந்த காட்சி ஒரு உதாரணம். தன்னுடைய மனசால் தன்னுடைய பக்தியினால் தன்னுடைய அன்பினால் கிருஷ்ணனுடைய பாதங்களை இப்பொழுது இறுக பிணித்தான். இப்போ கிருஷ்ணன் தன்னை விடுவிக்க முயற்சி செய்கிறான், முடியல. சகாதேவா, நீ சொன்னது போலே சிறந்த பக்தன் தான்ப்பா, என் பாத கமலங்களை சேவித்து உன் அகத்தோடு அதை கட்டி கொண்டாய், விடு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போகணும்னா. விட முடியாதுண்ணா. விடுப்பா, நான் போகணும்ப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்குப்பான்னா. அப்படி நான் உன்னை இப்போ விடணும்னு சொன்னால் நடக்க இருக்கக்கூடிய பாரத போரில் பாண்டவர்கள் எங்கள் 5 எந்த சிக்கலும் இல்லாமல் எங்களை பாதுகாக்கணும்னா, இந்த 5
அவர்கள் கொல்லக்கூடாது, கௌரவர்களால் அந்த ஐவர்களுக்கும் எந்த சேதமும் ஏற்படக்கூடாது, யாரும் எங்களை வீழ்த்தாத வண்ணம் எங்களை பாதுகாப்பேன்னு சொல்லு, நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னா. சரிப்பா, யாராலும் உங்களுக்கு எந்த வீழ்ச்சியும் ஏற்படாத வண்ணம் உங்களை பாதுகாக்க வேண்டியது, உங்கள் ஐவரையும் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அடுத்தாப்புல கிருஷ்ணன் கேட்டான், சகாதேவன் இப்போ கேட்டதை கிருஷ்ணன் கொடுத்துட்டா. இப்போ கிருஷ்ணன் கேட்டான், வேற ஏதாவது வேணுமான்னா, வேற ஏதாவது வேணுமா நல்லா யோசிச்சு சொல்லுன்னா. வேற ஒன்றும் வேண்டாம், எப்பொழுதுமே திரௌபதிக்கு நீ காவலாக விளங்கக்கூடியவன், எங்கள் ஐவருக்கும் பகைவர்களால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எங்களை நீ காப்பாற்றணும், பாரத போரில் எங்களுக்கு உயிர் சேதம் இல்லாமல் எங்களை காப்பாற்றணும். சரி, மீண்டும் கேட்டான் கிருஷ்ணன், வேற ஏதாவது வேணுமா? வேற ஒன்றும் வேண்டான்ட்டான்.